Let us pray. நாம் ஜெபிக்கலாம். अब हम प्रार्थना करेंगे. All of us, let us close our eyes and see the face of the Lord this morning. நம் கண்களை மூடி நாம் இந்த காலையிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்கலாம். हम आंखें बंद करके यीशु मसीह की मुख को एक बार देखेंगे. God has given us one more opportunity to worship Him and proclaim His name to the world. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இன்னொரு வாரத்தையும் கொடுத்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஆண்டவர் இன்னொரு தருணத்தையும் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிறார். यीशु मसीह एक और दिन देकर हम सबको मसीह की नाम को स्तुति करने के लिए यहाँ रखा है. We request all our church members and all our friends all over the world to join with us in this prayer and this service. நம்ம சபை மக்களும் நம் நண்பர்களும் உலகம் எங்கிலும் இருக்க யாவரும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு நம் கண்களை மூடி நம் ஆண்டவர் திருமுகத்தை நாம் பார்க்கலாம். मैं चाहता हूँ कि हमारी कलिसिया की सारी जन और दुनिया की सारी लोग हमारे साथ इस प्रार्थना में भाग ले. Our Heavenly Father, we thank you and come before you in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல பகலுக்கு நன்றி, இந்த இரக்கமாய் இந்த நாளை கொடுத்திருக்க தயவுகளுக்காக நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். हमारी स्वर्गीय पिता, आपकी सन्निधान में हम प्रार्थना करने के लिए एक और बार आए हैं प्रभु, इसलिए आपको स्तुति करते हैं प्रभु. Lord, we really thank you for giving this opportunity to conduct this online service today. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் ஆராதனை நடத்துவதற்கு எங்களுக்கு மேல் கிருபை பாராட்டின தயவுகளுக்காக நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். प्रभु, आपको धन्यवाद देते हैं क्योंकि आज हम ये ऑनलाइन चलाने के लिए समय आपने दिए हैं. We pray for all the brothers and sisters from our church and other areas, the friends and other relatives and those who are connected with the Ecovascular Ministries, in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த சபை மக்கள் இந்த ஆராதனை கலந்திருக்கவங்களின் சகோதரிகளும் நண்பர்களும் மற்றும் இந்த ஆராதனையை பார்க்குற யாவரும் உலகம் எங்கில் இருக்க யாவருக்கும் நான் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பார்க்குற யாவருக்கும் நான் நன்றிகளை செலுத்துகிறோம். प्रभु, जितने भी लोग ये ऑनलाइन सर्विस देख रहे हैं प्रभु, हमारी कलिसिया की ही नहीं सारे दुनिया की लोगों को आप स्तुति और आदर से आप बदे प्रभु. Lord, we humbly request you to be with us till the end of this service. ஆண்டவரே, தயவாய் தாழ்மையாய் கேட்கிறோம். ஆண்டவரே, தயவாய் இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் எங்கள் மத்தியில் இருப்பீராக, நீர் ஆட்கொண்டு வழி நடத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவ்வளவு உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. प्रभु, हम दया से कहते हैं कि आप हमारे साथ ये सारी आराधना में आखिरी से शुरू तक आप हमारे साथ हो. Amen. आमेन. आमेन. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. வாக்குகள் பலங்கள் அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எமை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பலங்கள் அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எமை தூக்கி சுமந்தீர். இல்லாமல் ஏங்கி நின்றோர், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோர், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறிய
மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனமே உயர்த்தி வைத்தீர் சிறியிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனமே உயர்த்தி வைத்தீர் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் இந்த நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் இந்த நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம் செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானை நிலை கண்டு அஞ்சி நின்றோம் செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானை நிலை கண்டு அஞ்சி நின்றோம் பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை உயர்த்தி வந்தீர் பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம் எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கண்டு யுத்தம் செய்தீர் எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கண்டு யுத்தம் செய்தீர் பாட செய்தீர் உம்மை துதிக்க செய்தீர் எதிரியின் மதில்களை இடிக்க செய்தீர் பாட செய்தீர் துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை துதிக்க செய்தீர் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம் सेनाओं का यहोवा हमारे संग संग है याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है सेनाओं का यहोवा हमारे संग संग है याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है जिसने आकाश बनाया जिसने पृथ्वी बनाई जिसने आकाश बनाया जिसने पृथ्वी बनाई जो सर्वशक्तिमान प्रभु है वो यहोवा हमारे संग संग है जो सर्वशक्तिमान प्रभु है वो यहोवा हमारे संग संग है सेनाओं का यहोवा हमारे संग संग है याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है सेनाओं का यहोवा हमारे संग संग है याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है
जिसने तो भागा, जंगल में मार निकाला। समुद्र को जिसने तो भागा, जंगल में मार निकाला। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारा संग संग है। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारा संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। लाजर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया। लाजर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया। जिसके लिए सब कुछ वो संभव, वो यहोवा हमारे संग संग है। जिसके लिए सब कुछ वो संभव, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம். செங்கடல் ரெண்டாய் பிரிந்து போக அந்த ஜனங்களை நடத்தினாரே. செங்கடல் ரெண்டாய் பிரிந்து போக அந்த ஜனங்களை நடத்தினாரே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ
our eyes and shall look upon the Lord's face in this morning. கண்களை மூடி இந்த நாளில் காலையிலும் கூட ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். The Lord has graciously has given us the way to follow him. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஒரு பாதைகளை போவதற்கு கிருபையாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். Shall you all open our mouth and say, Lord, we want to thank you this morning, O Lord Jesus. Lord, fill our land with your grace and mercy this morning, O Father. Thank you. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah. Shine, fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze, set our hearts on fire. Flow, river, flow, flood the nations with grace and mercy. Send forth thy word, Lord, and let there be you to fill our land in this morning, Lord. And Lord, once again we want to lift our hands and say, Lord, you came to this world, and Lord, you have shown us very good path to follow you, Lord. ஆண்டவரே, எங்கள் தேசங்களிலே உம்முடைய கிருபை பெருகுவதாக. ஆண்டு இந்த காலை நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்ல கர்த்தாவே, உம்மை பின் செல்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தீர். Lord, you came from heaven to earth and to show the way. Lord, from the grave, from the cross, and Lord, from the grave you taken up to the heaven. Lord, we know that one day you're going to come back again, Lord. ஆண்டவரே, வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தீர். பூமியிலிருந்து சிலுவைக்கு எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீர். எங்களுக்காய் ரத்தத்தை சிந்தி எங்களுக்காய் மரித்தீர், அடக்கப்பட்டீர். எங்களுக்காய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு கடந்து சென்றீர். ஆண்டவரே, நாங்கள் அறிகிறோம், நீர் எங்களுக்காய் மறுபடியும் இன்னொரு நாள் எங்களை அழைத்து செல்வதற்கு நீர் வரப்போகிறீர். Lord, we want to lift your name on high, Lord. Hallelujah, Lord. Hallelujah. Sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Oh, you came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Amen. Heavenly Father, we thank you for this
மார்னிங் லார்ட். அன்பின் ஆண்டவரே, நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். லார்ட், you came to this earth and you've been crucified and you're buried, and Lord, you're risen on the third day and you've gone to the heaven, and Lord, you're going to come one day, Lord. We thank thee for that, Lord. ஆண்டவரே, எங்களுக்காய் பரலோகத்தை விட்டு ஐஸ்வரியத்தை விட்டு நீர் பூமிக்கு எங்களுக்காய் இறங்கி வந்தீர். எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், மரணத்தை ருசி பார்த்தீர். மறுபடியும் நீர் எங்களுக்காய் கல்லறைக்கு நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர். 3ஆம் நாளிலே நீர் எங்களுக்காய் நீர் உயிர்த்தெழுந்து பரலோகத்தை கடந்து சென்றீர். ஆண்டவர், நீர் எங்களுக்காய் மறுபடியும் எங்களை அழைத்து செல்வதற்கு நீர் வரப்போகிறீர். அதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். Father, we commit entire service into your mighty hands, of Father, Lord. ஆண்டவர், இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் உம்முடைய கிருபாசனை கொண்டு தருகிறோம். Lord, take in charge of it and be with us and stay with us for the entire service, Lord. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பொறுப்பில் நடத்தும். இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் கிருபாசனுக்கு தருகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் வழங்கும். We ask all this name in Jesus' precious name we pray. எல்லாத்தையும் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். हम सब मिलकर प्रार्थना करेंगे। Loving Father, we thank you for this wonderful day. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. प्रिय प्रभु, इस अच्छे दिन के लिए आपको स्तोत्र करते हैं। Thank you, Lord, for helping us to proclaim your gospel, not only to our church members but also to the world. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே உலகம் எங்கிலும் கர்த்தாவே பிரஸ்தாபப்படுத்துவதற்கு கிருபை பாராட்டினீர். அது சபை மக்களுக்கு மட்டும் அல்ல, ஆண்டவரே, உலகம் எங்கிலும் இருக்க யாவருக்கும் பிரஸ்தாபப்படுத்த கிருபை பாராட்டின தயவுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். प्रभु, आपको धन्यवाद देते हैं, कलशिया के लोगों के लिए ही नहीं लेकिन सारी दुनिया के लोगों के लिए ये सर्विस चलाने के लिए. We pray to you to bless all the church members and all the friends all over the world. ஆண்டவரே, சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அது மட்டுமன்றி கர்த்தாவே, உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஆண்டவரே நினைக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், தேவைகள் சந்தியும். प्रभु, कलिशिया के लोगों के लिए और सारी दुनिया के लोगों के लिए हम प्रार्थना करते हैं. It is our earnest prayer that all the churches all over the world should be opened as early as possible. ஆண்டவரே, உலகம் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய வாஞ்சியும் கர்த்தாவே, உலகம் எங்கிலும் இருக்கிற சபைகள் சீக்கிரமாய் திறக்க வேண்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु, हमारे इच्छा है कि सारी दुनिया की कलशिया जल्दी खुल जाए. Also we pray for the people, those who are sick, and we ask you to bless them and heal them and bring them out from the hospitals. ஆண்டவரே, பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சுகத்தை கொடுங்க சீக்கிரமாய். ஆண்டவரே, அவர்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வீட்டுக்கு வர கிருபை பாராட்டுவீராக. प्रभु, और जितने भी लोग हॉस्पिटलों में दाखिल है प्रभु, सब चंगाई पाकर घर आना चाहिए. And we ask all these things in the name of Jesus Christ our Savior. எல்லாத்தையும் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. हम ये सब यीशु मसीह के नाम से मांगते हैं. Dear brothers and sisters, Amen. I thank God for this wonderful day. அன்பான சகோதரி, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறேன். प्रिय भाई बहन, इस अच्छे दिन के लिए आप सबको धन्यवाद देती हूँ. We thank God. We are receiving a lot of response from our North Indian friends, and they are so happy to hear the messages in Hindi also. இந்த செய்தியை உங்களுடைய அன்பான பதிலுக்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறேன். விசேஷ விதமாக வட இந்தியாவில் இருக்க நண்பர்களுக்கான நன்றிகள் செலுத்துகிறேன். அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்தி மொழியிலையும் இந்த ஆராதனை மொழிபெயர்க்கிறபடியால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். प्रभु, हम धन्यवाद देते हैं क्योंकि यहाँ के लोग ही नहीं लेकिन नॉर्थ इंडिया में जितने भी लोग हैं प्रभु, वो लोग भी ये वचन को सुनते हैं और रिस्पॉन्स भी कर रहे हैं. As you may be aware, the team members of Echo Office Call are working very hard for the expansion of the kingdom of God. அழைப்பின் எதிரில் இருக்கும் அவர்கள் சகோதரிகளான அவர்கள் ஆண்டவருடைய ராஜ பிரபலத்திற்காய் விஸ்தாரத்திற்காய் கடுமையாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். आप सबको ये मालूम होना चाहिए कि बुलावा के पत्रिका द्वारा कि जितने भी लोग हैं सब इसके लिए काम कर रहे हैं. Without taking any holiday or rest, we are working hard.
விடுமுறை அன்றி ஓய்வின்றி நாங்கள் தேவனுடைய ராஜ்ய பிரபலத்துக்காய் நாங்கள் கடுமையாய் உழைத்து கொண்டிருக்கிறோம். यहाँ के लोग बिना छुट्टी सब काम कर रहे हैं. We pray for you நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். हम सबके लिए प्रार्थना कर रहे हैं. and God bless you. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु सबको आशीर्वाद करेगा. Today I have a special message from God. இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்திலிருந்து விசேஷமான ஒரு செய்தியை பெற்றேன். आज सो एक अच्छी वचन को बांटने के लिए मसीह ने मुझे चुना है. It is the doctrine of revelation. அந்த இந்த செய்தியின் தலைப்பானது தேவனுடைய வெளிப்பாடினுடைய காரியமாக இருக்கிறது. वो वचन की बाग ऐसी होती हैं दर्शन की बात. Revelation is very important in the lives of Christians. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தல் என்றது ரொம்ப மிக முக்கியமானது. मसीह की लोगों के जीवन में दर्शन बहुत मुख्य होती हैं. I can personally explain the word revelation as supervision. நான் இந்த வெளிப்பாடு என்ற வார்த்தையை தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்லுவேன் என்றால் அது சூப்பர் நேச்சுரலாக அது விரிவு காரியமாக இருக்கிறது. मैं ये बताना चाहता हूँ कि रेवोल्यूशन का मतलब ये होता है कि ये तो अचानक का बात होता है. Personally, I know the value and importance of supervision or revelation. தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்த அந்த காரியமானது எனக்கு அது மிகவும் நன்றான ஒரு காரியமாக இருக்கிறது. मेरे जीवन में अचानक का बात ऐसा होता है. I'm glad that I'm not able to speak to you regarding this during the past few months. எனக்கு தெரியும் கடந்த சில மாதங்களாக இந்த காரியத்தை குறித்து என்னால் பேச முடியவில்லை. गुजरे हुए दिनों में इसके बारे में मैं बात नहीं कर पाया था. But God has been pressing me to give this message today. ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தை இந்த செய்தியை கொடுக்கும்படிக்கு என்னை ஊன்றி தள்ளினார். लेकिन आज यीशु मसीह ने इस वचन को बताने के लिए मुझे आगे दबाया है. Once again, I would like to explain that revelation is some kind of supervision. இந்த 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 ரெவலேஷன் ஆனது தரிசனமானது அது முன் ஜாக்கிரதையான காரியமாக இருக்கிறது. दर्शन का मतलब ऐसा होता है कि हम पहले ही कैसा होना चाहिए. If you want to lead a successful life in this world, you should have this revelation. நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு இந்த நல்ல இந்த இவ்வண்ணமான வெளிப்பாட்டு உங்களுக்கு தேவை. विजेता की जीवन हमें चाहिए तो हम क्या करना चाहिए? दर्शन को देखना चाहिए. In 1 Samuel chapter 3 verses from 21 to chapter 4 verse 1, God is speaking something about this. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் முதல் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் வரையிலுமாய் ஆண்டவராகிய தேவன் இதை குறித்தான காரியங்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். हम यहाँ देखते हैं कि 1 सामुएल का वचन इसमें 3 में 21 का और 4 में 1 को ऐसा देखते हैं. Then the Lord appeared again in Shiloh, for the Lord revealed himself to Samuel in Shiloh by the word of the Lord, and the word of Samuel came to all Israel. Let me read it in Tamil. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 21 में ऐसा लिखा है कि आओ यहोवा ने शलोम में फिर दर्शन दिया, क्योंकि यहोवा ने अपने आप को शलोम में इस्राएल पर अपने वचन के द्वारा प्रकट किया. Regarding the revelation, Bible says in Proverbs chapter 29:18, where there is no revelation or vision, the people will perish. தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. ऐसे ही नीति वचन में हम देखते हैं कि 29 में 18 हम देखते हैं कि जहाँ दर्शन नहीं होते हैं वहाँ नाश ही होती हैं. Regarding the word revelation, Oxford Dictionary explains like this. இந்த வெளிப்பாட்டு என்ற பதத்தை குறித்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியானது இவ்வாறாக சொல்கிறது. दर्शन की बात ऑक्सफोर्ड डिक्शनरी में ऐसा लिखा गया है. It is knowledge disclosed to mankind. அந்த காரியமானது மனிதனுக்கு
எட்டாத அறிவு எட்டாததாக இருக்கிறது. वो इसमें ऐसा लिखा है कि मानवता से भी अधिक है. இது மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட பை டிவைன் ஆர் சூப்பர் நேச்சுரல் ஏஜென்சி, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியினாலேயோ அல்லது தெய்வீக தன்மையினாலேயோ மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம். ये वचन तो ऐसा है कि ये तो यीशु मसीह की द्वारा हमारे दिमाग में मसीह प्रकट करता है कि ऐसा होने वाला है. Another meaning says like this, an act of revealing divine truth. இன்னொரு மொழிபெயர்ப்பு இவராக சொல்வது உண்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. एक और बात लिखा है कि ये तो सच्चाई को बताने वाला वचन है. Here we are able to see again, then the Lord appeared again in Shiloh, for the Lord revealed himself to Samuel in Shiloh by the word of the Lord. இங்கே பார்க்கும்பொழுது ஷைலோவிலே சாமுவேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தையானது வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். इस वचन में हम देखते हैं कि शीलो में ऐसा है कि मसीह उसको प्रकट होता है. I told you the revelation is very important to each believer. நான் சொன்னேன் கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு அவர் இந்த வெளிப்பாட்டானது அவர்கள் மிகவும் முக்கியமானது. मैंने बताया कि हर एक व्यक्ति के लिए दर्शन बहुत मुख्य है. Also where there is no revelation or vision, the people will perish. தரிசனம் இல்லாத தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்திலே மக்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा लिखा गया है कि जहाँ दर्शन नहीं होते हैं नाश ही होती हैं. So God is giving very much importance to revelation. ஆகையால் தேவன் தரிசனத்துக்கு மிகவும் முக்கியமான முக்கியத்துவத்தை தருகிறார். इसलिए मसीह दर्शन के लिए एक मुख्य स्थान देता है. For example, he showed himself to Moses in Exodus chapter 31. யாத்திராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய தாசனாகிய மோசேக்கு வெளிப்பட்டார். हम पहले देखते हैं कि निर्गमन में इसमें 21-31 में हम देखते हैं कि मूसा को वो दर्शन देता है. He showed himself to Mary after his resurrection. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாய் மரியாளுக்கு தம்மை காண்பித்தார். हम देखते हैं कि इसमें मरने के बाद मरियम को वो दर्शन देता है. He showed himself to John near the Jordan riverside. ஆண்டவராகிய தேவன் யோவான் ஸ்நானனுக்கு யோர்தான் நதி அருகே அவரை தம்மை வெளிப்படுத்தினார். हम देखते हैं कि यूहन्ना की पुस्तक में भी वो दर्शन देता है. Also God revealed himself to John in the island of Patmos. ஆக அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தினார். हम देखते हैं कि यूहन्ना की पुस्तक में भी बत्तीस को वो दर्शन देता है. The Lord Jesus Christ revealed himself to the man who was on the Jericho road, Bartimaeus. He was not able to see. அங்கே ஆண்டவராகிய தேவன் எரிகோ நகரத்தில் போகும் பொழுது அங்கே பத்துமே என்ற கண்ணு திறமல் இருக்கிற மனுஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். हम देखते हैं कि एक अंधे व्यक्ति बत्मी उसको आंख नहीं था लेकिन मसीह उसको दर्शन देता है. Also our Lord God showed himself to Samuel, young man in Shiloh. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் ஷைலோவில் தம்முடைய வாலிபான இருக்கிற சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 1 सामुएल 3 में हम देखते हैं कि शीलोम को भी वो दर्शन देता है. Like the same God who has revealed himself to me, Sam Silvaraj also. அதே தேவனாகிய கர்த்தராகிய தேவன் எனக்கு சாம்சராகிய இருக்கிற எனக்கு தம்மை காண்பித்தார். वही ही ऐसा ही कि मैं भी शाम सेल्वराज मुझे भी दर्शन दिया है था. We can see a lot of God's people who are experiencing the vision of God or the revelation of God in this world. இந்த உலகத்திலே பார்க்கிறோம் பலர் தேவனுடைய மனிதர்களுக்கு அவர்கள் தேவனை காண தரிசிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். वैसे ही हम इस दुनिया में कई लोगों को देखते हैं कि जो यीशु मसीह की दर्शन पाए थे. My pastors, my senior pastors have told a lot of stories about the way in which God has revealed himself to them.
எனக்கு முன்மாதிரியாக இந்த மூத்த ஊழியர்கள் போதகர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய தரிசனத்தை அவர்கள் எவ்வாறாக பார்த்தார்கள் சொல்லி பல காரியங்களை எங்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். मेरे सीनियर पास्टर्स लोग कई लोग हैं जो मुझे बताया कि हम ऐसे दर्शन पाए थे. The Lord God gave me 3 varieties of revelations to me. ஆண்டவராகிய தேவன் எனக்கு மூன்று விதமான வெளிப்பாட்டுகளை ஆண்டவர் குறிப்புகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். मेरी जिंदगी में यीशु मसीह ने मुझे 3 दर्शन दिए थे. I will tell the message very quickly. நான் செய்தி சீக்கிரமாய் நான் சொல்கிறேன். मैं वचन को जल्दी से जल्दी बताऊंगा. There is a revelation of God through young Samuel. தேவனாகிய கர்த்தராகிய தேவனுடைய அவருக்கு தரிசனத்தை பெற்ற சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். दर्शन सामुएल ने देखा और उसके द्वारा उसने प्रकट किया था. Secondly, revelation by God to Jeremiah. எரேமியாவுக்கு தேவன் வெளிப்பட்டார். वैसे ही जेरेमिया को भी उसने दर्शन दिया था. Thirdly and finally, revelation about God through Israel people. தேவனை குறித்தான அவருடைய தன்மை குறித்தான வெளிப்பாட்டை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் காண்பித்தார். वैसे ही उसकी दर्शन इस्राएल जनों को भी उसने दिखाया था. Revelation gives the power of looking beyond what we see. தரிசனமானது நம்ம பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக அடுத்த அடியாக தொலைதூர பார்வையாக அது தருகிறதாக இருக்கிறது. दर्शन ऐसी शक्ति हमें देती है कि जो दूर होते हैं उनको भी देखने के लिए. In other words, the revelation enlarges our heart. Enlarges our heart. அது மட்டுமின்றி நம்ம அந்த தேவனுடைய வெளிப்பாடானது நம்ம இருதயத்தை விஸ்தாரப்படுத்துகிறதாக இருக்கிறது. और बात में बताने से ऐसी होती है कि हमारा हृदय को और भी बढ़ाकर दर्शन दिखाती हैं. In order to enjoy or in order to use get the benefits of this revelation, we should know 2 important things. இந்த தரிசனங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் 2 முக்கியமான காரியங்கள் நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். हमारी जिंदगी में हम दर्शन देखना चाहिए तो 2 वचनों को हम याद करना चाहिए. Number 1 is revelation is not an accessory for our life. இந்த தரிசனம் அல்லது வெளிப்பாடு என்று சொல்லப்படுவது மிக முக்கியமானது, வாழ்க்கையில் மிக முக்கியமாக வேண்டியது. இந்த தரிசனமானது வாழ்க்கையின் மிக முக்கியமானது, அது இரண்டாந்தரமான துணை சாதனம் அல்ல. दर्शन तो हमारी ज़िंदगी में बहुत मुख्य होना चाहिए, दूसरी चीज़ नहीं है, लेकिन वो तो एक मुख्य चीज़ हमारे ज़िंदगी में होना चाहिए. It is the essentiality of our life. அது நமக்கு வாழ்க்கைக்கு மிகுந்த முக்கியமானதாக இருக்கிறது. वो तो हमारे ज़िंदगी के लिए बहुत मुख्य है. Jesus Christ also had a special revelation from his father. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிதாவிடமிருந்து விசேஷமான தரிசனத்தை வைத்திருந்தார், வெளிப்பாடை வைத்திருந்தார். यीशु मसीह भी पिता से एक दर्शन देखा था. In John chapter 4 verse 34, Jesus said to them, "My food is to do the will of God, my Father, who sent me, and finish this work." தமிழ் வேதாகமம் சொல்கிறது, என்னுடைய போஜனமே என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாகும் என்று யோவான் 4:34 சொல்கிறார். वैसे ही यूहन्ना का पुस्तक 4:34 में ऐसा लिखा गया है कि मैं तो यीशु मसीह मेरा पिता का कार्य करने के लिए इस भूमि पर आया हूँ. It means he got a revelation or vision from his father. His main aim in this world was to fulfill his father's vision given to him. அது மட்டுமின்றி பார்க்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுடைய தரிசனத்தையும் ஒரு நோக்கத்தையும் பெற்று இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படிக்கு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பெற்றிருந்தார். इसका मतलब होता है कि मसीह ने उसके पिता से द्वारा एक दर्शन को देखा और उस दर्शन को निभाने के लिए इस भूमि पर आया था. He said it was his food. அது அவருக்கு போஜனமா இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். उसने बताया कि वो तो मेरा खाना है. We are designed by God in such a way we should accomplish his will in this world. அது மட்டுமே நாம் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட காரணமே அவருடைய தரிசனத்தையும் நாம் இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்றி முடிக்க தான் அவர் நம்மை உருவாக்கி சிருஷ்டித்திருக்கிறார். इस दुनिया में मसीह ने हमें बनाया है, इसका मतलब है कि मसीह की कार्य करने के लिए ही. Unless and otherwise we have a spirit of revelation
or the knowledge about revelation, we cannot fulfill the God's plan upon our life. நாம தேவனுடைய தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து இருந்தால் மட்டும்தான் அதை நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் இந்த உலகத்தில். जब तक हम यीशु मसीह की दर्शन देखते हैं और उसके अनुसार चलते हैं तभी हमारी जिंदगी में सब कुछ पूरा होता है. So God's will and the revelation upon our lives should work together. அந்த தரிசனமும் தேவனுடைய சித்தமும் இணைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அது பிரயாணமாக இருக்க வேண்டும். हमारी जिंदगी में यीशु मसीह की दर्शन और हमारी चाहत दोनों एक ही रास्ते में चलना चाहिए. When we eat good food, it gives delight. In that way, when we fulfill our revelation, it gives us happiness. நம்ம நல்ல ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்போது அது மன திருப்தி தருகிறது, மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. அவ்வண்ணமாக தேவனுடைய தரிசனமும் அவ்வண்ணமாக நமக்கு இருக்க வேண்டும். जब हम अच्छे खाना खाते हैं तो हम खुश होते हैं, वैसे ही जब हम यीशु मसीह की दर्शन हमारे जिंदगी में हम पाते हैं, हम खुश होना चाहिए. Just the way your food gives us satisfaction, the fullness of the revelation will bring us happiness and satisfaction. எவராக ஒரு நல்ல ஆகாரமாக நல்ல திருப்தி தருகிறதோ சந்தோஷத்தை தருகிறதோ அவ்வண்ணமாக தேவனுடைய தரிசனமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மன திருப்தியும் தருகிறது. जैसे अच्छी खाना हमारी ज़िंदगी में खुशियाँ लाती है, वैसे ही यीशु मसीह की दर्शन भी ऐसी खुशियाँ हमारी ज़िंदगी में लाना चाहिए. When we have a good food, it strengthens our body in such a way. When we are very carefully fulfilling the revelation that God has given to us, He gives us spiritual strength. நம்ம ஒரு நல்ல ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்போது சரீரத்துக்கு நல்ல புஷ்டியும் நல்ல பலனை தருகிறது. அவ்வண்ணமாகவே நம்ம தேவனுடைய தரிசனம் நம்ம சரியான உட்கொண்டு தரிசனம் வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது அது பலப்படுகிறதாக இருக்கிறது. जब हम अच्छे खाने खाते हैं तो हम तंदुरुस्त होते हैं और बल होते हैं, वैसे ही जब यीशु मसीह की दर्शन हम देखते हैं और उस दर्शन को हमारी ज़िंदगी में जब हम पूरी करते हैं, वैसी तंदुरुस्त वो भी देती है. To say precisely and shortly, fulfillment of revelation upon our life will strengthen our life. இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய தரிசனம் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த தரிசனமானது நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. उसके अर्थ और बताने से ऐसी होती है कि यीशु मसीह के कार्य दर्शन को जब हम पूरे करते हैं, इसका मतलब होता है हमारी जिंदगी में सब कुछ हम पूरी किया है. It will give strength to our soul. அது நம்முடைய ஆத்துமாக்கு பலனை தருகிறது. वो तो हमारे हृदय के लिए बल देती है. It will give satisfaction to our mind. அது நம்மளுடைய சிந்தனைக்கு அது திருப்தியை தருகிறதாக இருக்கிறது. हमारी दिमाग के लिए वो तो एक तंदुरुस्त की थमान होती हैं. In this verse John 4:34, we are able to see three words there, important words. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தில் மூன்று முக்கியமான வார்த்தையை நாம் பார்க்க முடியும். यूहन्ना की पुस्तक 4 में 34 को जब हम देखते हैं, Number 1, sent. முதலாவது அனுப்புதல். पहला होता है कि भेजना. We have been sent to this world for fulfilling a specific purpose. நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே ஒரு முக்கியமான நோக்கத்தை தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். मसीह हमें यहाँ भेजा है भूमि पर, इसका मतलब होता है करने के लिए. Second word, do. இரண்டாவது செய். दूसरा होता है कि कर. Jesus also said he has been sent to this world to do something. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவராகிய பிதா அனுப்பினார். यीशु मसीह ऐसा कहता है कि मैं भी पिता के द्वारा यहाँ भेजा गया हूँ क्योंकि मसीह की कार्य करने के लिए. So we are also sent to this world not only to live and die, we have sent to this world to establish something or to do something. Thirdly, we should finish it.
நாம் இந்த ஏதோ இந்த உலகத்தில் வந்தோம், பிறந்தோம், மரித்தோம் என்று சொல்லி இராமல் நாம் எதற்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்துடுமோ அந்த நோக்கத்தை செய்து, அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாய் அந்த காரியத்தை முடிக்க வேண்டும். इस भूमि पर हम जन्म लिया है और फिर मरने के लिए हम यहाँ नहीं आए हैं, क्योंकि हम मसीह की बच्चे हैं. इसका मतलब होता है मसीह जो कार्य हमके देता है उस कार्य को पूरी करने के लिए. I know a lot of people, they start something and they will not finish it. எனக்கு தெரிந்த அநேகர் காரியங்களை ஆரம்பிப்பார்கள், ஆனால் அவர்கள் முடிக்க மாட்டார்கள். मुझे कई लोगों को मालूम है कि कई लोग कार्य शुरू करते हैं लेकिन उसको पूरी नहीं करते हैं. They do not know that when a person is willing to do something good, the world will not support them. இது ஒரு இந்த உலகத்தில் இருக்க மக்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆரம்பிப்பார்கள் ஆனால் இந்த உலகம் அவர்களுக்கு ஒத்தாசையா இராது. इस दुनिया के लोग ऐसे होते हैं कि जब अच्छे कार्य करने के लिए जब हम आगे आते हैं वो सहायता नहीं करते हैं. So if you are a Christian, if you have been called to perform something for the glory of the Lord, you have to fight against the enemies all the time. கிறிஸ்துவாக இருக்க நீங்கள் ஏதோ நோக்கத்துக்காக நீங்கள் உங்களை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த நோக்கத்துக்கு எதிர்த்து நீங்கள் உங்களுக்கு எதிராக வர உபத்திரங்களுக்கும் பிரச்சனை இருந்து நீங்கள் எதிர்த்து நீங்கள் போராடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். यदि यीशु मसीह ने आपको चुना है और उसकी कार्य के लिए आपको चुना है तो इसका मतलब होता है कि हमारी शत्रुओं को लड़ाई लड़ने के लिए 3 enemies will be all the time will be at the back of the successful people. 3 பிசாசு இல்லாட்ட 3 விரோதமான காரியங்கள் ஒரு வெற்றியுள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் பின்பதாக எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருப்பான். हमारे पीछे सदा 3 शत्रु होते हैं जब हम अच्छे कार्य करते हैं. There is flesh, world and Satan. உலகம், மாம்சம், பிசாசு, இந்த மூன்றும் அந்த ஒரு வெற்றியுள்ள மனிதனுடைய வாழ்க்கையிலே பின்பதாய் கடந்து போய் கொண்டிருக்கும். पहली होती है हमारी शरीर होती है, दूसरा पैसा होता है और तीसरा हम शैतान होता है. If a person who is having a revelation is not able to fight with these 3 enemies, he will not be successful. இந்த ஒரு தரிசனத்தை பெற்ற மனுஷன் இந்த 3 காரியங்களுக்கு எதிர்த்து போராடாமல் இருப்பான் என்றால் அவன் இந்த ஒரு வெற்றியுள்ள மனுஷனா இருக்க முடியாது. कोई दर्शन पाते हैं और इन 3 कार्यों से लड़ नहीं पाता है, इसका मतलब होता है वो उसकी जीवन में विजयवंत नहीं हो पाता है. My dear brother, believer, sister or brother, you must know that God has given you your revelation. என் அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். मेरे प्रिय भाई बहन, हम सब यीशु मसीह की बच्चे हैं और सबके लिए मसीह ने दर्शन दिया है. Each one of us have a vision or revelation. நம்ம ஒருவருக்குடைய வாழ்க்கையில் தரிசனமும் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. हम सबकी जिंदगी में दर्शन होना चाहिए और चाहत भी होना चाहिए. We should know that we have been sent to this world. You and me are sent by God to this world to perform something for His kingdom. நாம் ஆண்டவராகிய தேவன் நம்ம இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிற காரியம் ஏதோ அவருடைய தரிசனத்தையும் அவர் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். मसीह ने हमें भेजा है, इसका मतलब होता है कि मसीह की दर्शन को पूरी करने के लिए इस भूमि पर. So it means that we have not been sent to this world or we have come to this world of our own. நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது நாம் சுயமாய் இல்லாவிட்ட நாமாகவே இந்த உலகத்துக்கு நாம் வரவில்லை. कई लोग सोचते हैं कि खुद इस भूमि पर आए हैं, लेकिन वैसा नहीं, मसीह ने हम सबको बेचा है. There is a real purpose behind it. Why the Father God has sent us to this world? இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கத்தை பிதானவர் நம்ம இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே நம்ம அனுப்பி இருக்கிறார். इसका मतलब एक होता है कि मसीह हमें भेजा है तो उसका कार्य पूरी करने के लिए. The purpose is to do His will in this world. நோக்கமே இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை செய்வதே நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. इसका मतलब होता है कि मसीह की चाहत को पूरी करने के लिए मसीह ने हमें भेजा है. The purpose of our sending to this world is to fulfill what
what has been given to us? இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பப்பட்ட காரணமே ஆண்டவர் கொடுத்திருக்க தரிசனத்தை நாம் செய்யும்படிக்கு தான் தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார். मसीह ने हमें ये जिंदगी दिया है और भेजा है, इसका मतलब है कि मसीह की दर्शन को पूरी करने के लिए. So, in short, we can say like this: we have been sent to this world to fulfill the desires and plans of the living God. நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காரணமே தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய தரிசனத்தையும் அவருடைய நோக்கத்தையும் இந்த உலகத்திலே செய்வதற்காக தான் கர்த்தராகிய தேவன் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். क्रिप्ट में हम बता सकते हैं कि यीशु मसीह की दर्शन को पूरी करने के लिए और जो वो हमसे चाहता है उस कार्य को इस भूमि पर पूरी करने के लिए मसीह ने हमें चुना है. Until we have a specific goal or revelation or vision in this world, we cannot do anything fruitfully. இந்த உலகத்தில் தரிசனத்தை வைத்துக் கொள்ளாமல் நம்ம செய்யாமல் இருப்போம் என்றால் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அதில் பலன் வராமல் போய்விடும். जब तक हम चाहत के साथ कोई कार्य नहीं करते हैं उसमें अच्छाई या भलाई नहीं हो पा सकता है. So always fulfillment of revelation will not come by doing what we like to do. தரிசனமானது எப்படி வராது, நமக்கு விருப்பமான காரியத்தை செய்வதனால தரிசனம் வராது. दर्शन का मतलब ये नहीं होता है कि हमारी चाहत के अनुसार चलना, लेकिन मसीह की अनुसार चलना ही दर्शन होता है. So always fulfillment can be achieved only what God wants to do. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி எதிர்பார்க்க அந்த காரியத்தை செய்யும் பொழுதுதான் அது பூர்ணமாய் முடிக்கப்படும். हमारी जिंदगी पूरी होने के लिए हम मसीह की दर्शन को देखना चाहिए. Once again, fulfillment of revelation can be achieved only when we do the will of God only. தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான் அந்த தரிசனமானது பரிபூர்ணமாக முடியும். जब हम यीशु मसीह की कार्य करते हैं तभी वो दर्शन पूरा होता है. For this we need a special revelation from God through personal visitation of God or through the word of God. இந்த தரிசனமானது நமக்கு வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு தேவனிடத்தில் இந்த தரிசனம் வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும், இல்லை தேவன் தாமே நம்மளுக்கு காமிக்க வேண்டும். हम सबको वो दर्शन चाहिए, इसका मतलब होता है कि हम यीशु मसीह को देखना चाहिए या वचन के द्वारा ही हम वो दर्शन को पा सकते हैं. The revelation of God can be received through the specific appearance of God to a person or through the word of God. ஆண்டவராகிய தேவன் அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் காண்பிப்பார். இல்லாமல் இருக்குமானால் தம்மையே அவருக்கு தன்னுடைய மக்களுக்கு காமிப்பார், வெளிப்படுத்தி காமிப்பார். यीशु मसीह का दर्शन हम तब देख सकते हैं जब यीशु मसीह खुद आकर उसको दिखाता है या उसकी वचन के द्वारा ही. So everybody cannot expect God to appear before them and give them responsibilities or revelation. ஆகையால் எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது, பொறுப்புகளை தருவார் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. इसके लिए हम सब ये नहीं देख सकते हैं कि यीशु मसीह सबको वो आकर दर्शन देगा. But we can get the revelation of God through the word of God. ஆனால் தேவனுடைய தரிசனத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். लेकिन उसका दर्शन उसकी वचन के द्वारा हम पा सकते हैं. I know there are some people used to say like this, let God come and talk to me, then I will accept him. நான் அநேகர் சொல்லுவார்கள் தேவன் வந்து என்னிடத்தில் நேரடியாக பேசட்டும், அது பின்புதான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள். मुझे कई लोग मालूम है वो बोलते हैं कि मसीह आकर मुझसे कुछ बोलने दो तभी मैं कार्य करूंगा. Yes, there is a way of God to give the revelation to some people by his special appearance, but he will not give that opportunity to all the people. If they are not able to get that opportunity, they will get the opportunity through the word of God. அவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற வண்ணமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தமக்கு வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி பார்ப்பார்கள். ஆனால் எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து படிக்கும் பொழுது தம்முடைய என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். सबकी आशा ऐसी होती
हैं कि मसीह खुद आकर उसकी दर्शन दे, लेकिन ऐसी सब कुछ सबके जीवन में नहीं हो सकते हैं, लेकिन वो क्या करता है, वो वचन की द्वारा दर्शन देता है। As a pastor, I can tell you, you can get the revelation from God when you earnestly pray to Him. போதராக இருக்க நான் சொல்வேன், உங்களுக்கு தரிசனம் வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு உருக்கமாக ஒரே ஏக்கத்தோடு வேதத்திலிருந்து வார்த்தைகள் படிப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரிசனத்தை நிச்சயமாக தருவார்। एक पास्टर होकर मैं ऐसा बता सकती हूँ कि जब आप वांच के साथ जब वचन को आप पढ़ेंगे तो यीशु मसीह वचन के द्वारा आपको दर्शन करेगा। When you spend time with the Lord in prayer without seeing the watch or the cell phone, if you are able to spend time in front of the Lord Jesus Christ in prayer, when you pray you will get revelation. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நேரத்தையோ இல்லாவிட்டால் கைபேசியோ நீங்கள் பார்க்காமல் அதுக்கு பொறுப்பெடுத்தாக எடுக்காத படிக்கிறீங்க ஜெபத்தில் எவ்வளவு உங்களால் ஜெபிக்க முடியும் அவ்வளவு நேரமாக நீங்கள் உருக்கமாக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுவார்। जब हम प्रार्थना करते हैं तो हम घड़ी या सेलफोन ना देख के बिना जब हम प्रार्थना करते हैं तो हम उसकी दर्शन हमारी जिंदगी में हम पा सकते हैं। Secondly, when you earnestly, very carefully, dedicatedly you read the word of God, Bible, you will get the revelation of God. இன்னும் இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது நீங்கள் உருக்கமாய் நீங்கள் உண்மையாக நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்। दूसरा ऐसी होती है कि सच्चाई के साथ जब हम बाइबल को मगन करते हैं मसीह की दर्शन को हम पा सकते हैं। Thirdly, you can get the revelation of God by meditating the word of God and spending time with Him. மூன்றாவதாக நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னவென்றால் நீங்கள் ஜெபித்து நீங்கள் வேதத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் நேரத்தை செல்லப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த தரிசனத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார்। तीसरा ऐसा होता है कि और भी समय जब हम वचन में बिता देते हैं और उसको मगन करते हैं तो हम यीशु मसीह की दर्शन को हम देख सकते हैं। When we are very particular about getting the revelation or vision from the Lord, you will be given a special strength to overcome the perils of this world. உங்களுக்கு நீங்கள் இந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த நோக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு விசேஷ விதமான பாதுகாப்பையும் தருவார், உங்களுக்கு பலனையும் தருவார், உங்களுக்கு வருகிற பிரச்சனையிலிருந்து மேற்கொண்டு போவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார்। जब यीशु मसीह हमारे ज़िंदगी में ऐसा दर्शन देगा तो हमारी ज़िंदगी में वो बल देगा और हमारी सारी चाहतों के लिए भी वो हमें रास्ता दिखाएगा। When we get this new strength, special strength, we will be in a position to do the right things in this world. நம்மளுடைய இந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சரியானதில் செய்யும் பொழுது நாம் காரியங்களை சரியான விதமாக நாம் செய்வதற்கு அது நமக்கு ஒரு வழி வகுத்து நமக்கு கொடுக்கும்। जब ये दर्शन को हमारी ज़िंदगी में हम देखते हैं तो इसका मतलब होता है कि मसीह एक नया बल हमारे ज़िंदगी में देगा। So when we keep on doing right things, the blessings will come upon us. நாம் சரியான காரியத்தை சரியான விதத்தில் நம்ம செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதமானது அதுக்கு அதிகமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும்। जब हमारी जिंदगी में सच्चाई के साथ यीशु मसीह की कार्य जब हम करते हैं तो अच्छाई के बाद अच्छाई हमारे जिंदगी में आते रहेगा। Lord Jesus said, fulfilling the revelation I got from my Father is like my food. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவிடத்திலிருந்து வந்து பெற்றுக்கொள்ள தரிசனத்தை நோக்கமே அதுவே எனக்கு அனுதினம் போஜனமாக ஆனது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்। यीशु मसीह ऐसा कहता है कि मेरे पिता के द्वारा मैंने दर्शन पाया है, वही दर्शन मेरा भोजन है। The food helps us for survival. ஆகாரமானது நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அது நமக்கு உதவிகரமாக இருக்கிறது। वो भोजन इस जिंदगी में हम जीने के लिए शक्ति देता है। Food is helpful to us for sustenance. நம்முடைய வாழ்க்கையில் ஆகாரமானது அது சரியானது சஸ்டென்ஸாக இருக்கிறதுக்கு அது உதவி பண்ணுகிறது। जीने के लिए हमारी जिंदगी में भोजन बहुत आवश्यक होती है। Food helps us to get strength. ஆகாரமானது நம்ம பலன் பெறுவதற்கு அது நம்மளுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது। भोजन हमारी जिंदगी में बल देती है। It helps us to get satisfaction. அது அந்த ஆகாரமானது நமக்கு திருப்தி கொடுக்கிறதா இருக்கிறது। वो हमें तृप्त करती है।
It also helps us to help other people by sharing the food. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்களும் அது பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தி அடைகிறார்கள். ऐसी भोजन को जब हम सबको बांटते हैं वो भी आशीर्वाद पाते हैं. In 1 Samuel chapter 4 verse 1, here we see the Lord God gave a revelation, a visit to the young Samuel. இங்கே ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் விசேஷ தரிசனத்தை இங்கே சாமுவேலுக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். हम यहाँ देखते हैं कि 1 सामुएल का पुस्तक 4:1 में हम देखते हैं कि वैसी दर्शन सामुएल को मसीह देता है. Bible says in 1 Samuel chapter 4:1, the word of Samuel came to all Israel. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் சென்றது. इसमें जब हम 4:1 देखते हैं तो ऐसी दर्शन सामुएल पाते हैं कि सारी दर्शन सारी इस्राएल लोगों के लिए चला गया था. Our Lord Jesus Christ also, when he was about to finish his ministry in this world, he told his father in John chapter 17 that he has finished everything. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லாம் முடிந்தது, பிதா கொடுத்த எல்லா காரியங்களும் முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். वैसे ही हम जब यूहन्ना की पुस्तक 17 में जब हम देखते हैं तो वो ऐसा मसीह बोलता है कि जो कार्य आपने इस भूमि पर करने के लिए मुझे भेजा है वो सब कार्य मैंने पूरा किया है. Bible says like this, I have glorified you on the earth, I have finished the work which you have given to me to do. இந்த பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ऐसा बोलता है कि इस भूमि पर जिसके लिए तूने मुझे भेजा है उस कार्य को मैंने पूरा किया है और मैं उसके लिए धन्य भी देता हूँ. So we find on the cross also the Lord Jesus Christ was saying, it is finished. இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சிலுவையிலும் சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சொன்னார். जब मसीह उसका जिंदगी क्रूस पर दिया था तब उसने बताया कि मैंने सब कुछ किया है. It is finished. It is mentioned in John chapter 30. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे ही यूहन्ना का पुस्तक 20 में भी ऐसा लिखा है कि जो मसीह ने मुझे कार्य दिया है उसने मैंने पूरा किया है. There is nothing great in this world than what you have doing what God has given to you. இந்த உலகத்தில் நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்க எந்த காரியம் அதை விட பெரிதான காரியம் இல்லை. इस भूमि पर मसीह की कार्य के अलावा कोई और कार्य बड़ा नहीं है. When God's needs and desires are your real food, you will certainly enjoy good life. You will be receiving providence and fullness and fitness in your life. நீங்கள் இந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை தேவனிடத்தில் சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் திருப்தியாகி நீங்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீர்கள். जब ये दर्शन हम पाते हैं और उस दर्शन को जब हम सबको बांटते हैं तो हम आशीर्वाद पाते हैं. If God's needs and desires are really your food, you will be a blessed person. நீங்கள் தேவனுடைய ஆகாரத்தை நீங்கள் உங்களுக்கு தரிசனத்தை ஆண்டு கொடுப்பார் என்றால் அந்த ஆகாரத்தை நீங்கள் பெற்றுவீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக நீங்கள் இருப்பீர்கள். यीशु मसीह की दर्शन ही हमारे जिंदगी में भोजन है तो हम तो बहुत धन्य होते हैं. Because God has visited, appeared before Samuel and he gave the word and Samuel accepted it. Because of that, God has blessed Samuel as a real prophet and high official. ஆண்டவராகிய தேவன் சாமுவேலுக்கு கொடுத்த வார்த்தையை சாமுவேல் அதை உட்கொண்டு அதை அவன் செய்தபடியால் ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற நிலத்தில் அந்த இடங்களிலே அவர் நல்ல அதிகாரத்துக்கு உரியவனாய் ஒரு நல்ல இடத்துல ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை வைத்தார். क्योंकि हम देखते हैं कि प्रभु सामुएल को दर्शन देता है और उस दर्शन को जब सामुएल पाता है तो इसका मतलब होता है कि वो धन्य हो गया है और वो बहुत तृप्त हो गया था.
Now I have been discussing with you about revelation of God. நான் உங்களோடு இவ்வளவு நேரம் நான் தேவனுடைய தரிசனத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். अब तक मैंने दर्शन के बारे में आप सबसे बात कर रहा था. Secondly, I would like to take you to another aspect of revelation. It is revelation from God. இரண்டாவது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுதல் என்று சொல்லி நான் சொல்லுவேன். एक और होता है कि यीशु मसीह के द्वारा हम दर्शन पाते हैं. This is revelation from God. இந்த தரிசனம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற தரிசனம். ये दर्शन तो यीशु मसीह के द्वारा हमें आया है. Jeremiah chapter 1 verses from 4 to 10 if you read. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் முதல் 10வது வசனம் வரையிலுமா நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், जब जेरेमिया में 1 में 4 से लेकर 10 तक जब हम पढ़ते हैं, Bible says like this. வேதாகமம் இவ்வாறாக சொல்கிறது. बाइबल ऐसा कहती है, Then the word of the Lord came to me, before I formed you in the womb, I know you. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ऐसा लिखा गया है कि उसमें जेरेमिया में ऐसा लिखा गया है कि मैं जब आप अपने माँ के पेट में था तभी मैंने आपको जान लिया है. जेरेमिया के लिए ये दर्शन आती है. The Lord God spoke continuously and said, before you were born, I sanctified you. நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். वचन ऐसा कहता है कि आप जन्म के पहले ही मैंने तुझे परिशुद्ध किया है. The Lord God again told prophet Jeremiah, I ordained you as prophet to the nations. நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். वैसे ही वचन कहते हैं कि मैंने अकेले नहीं लेकिन ये सारी दुनिया के लोगों के लिए आपने ये. Hearing this, prophet Jeremiah started talking. இந்த வார்த்தையை கேட்ட பின்பு எரேமியா பேச ஆரம்பிக்கிறார். ये सुनने के बाद जेरेमिया ऐसा बोलता है. Jeremiah replied, "Oh Lord God, behold, I cannot speak, for I am youth." அப்பொழுது எரேமியா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றான். एरेमिया तब ऐसा बोलता है कि मुझे बोलने के लिए नहीं आता है क्योंकि मैं तो एक छोटा बालक हूँ. Verse 7 says, but the Lord said to him, do not say, I am youth, for you shall go to all to whom I send you, and whatever I command you, you shall speak. ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலையும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. वैसे ही वचन बोलता है कि मत बताओ कि तू छोटा है क्योंकि जहाँ भी तू जाता है वहाँ मेरा वचन बांटने के लिए तू बड़ा है. Do not be afraid of their faces, for I am with you to deliver you, says the Lord. நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். वचन ऐसा कहता है कि तू मत डर क्योंकि यीशु मसीह सभी समय तेरा साथ है. Here we are able to see the Lord God is speaking to a man. He said, I have called you before you were born. இங்கே தேவனாகிய கர்த்தர் இங்கே ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறார், நான் உன் தாழ்கார் உருவாக்கும் முன்னமே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி சொன்னார். यहाँ हम देखते हैं कि मसीह खुद आकर एक मनुष्य से बोलता है और बताता है कि मैंने तुझे तेरी माँ की गर्भ में होने के पहले ही मैं तुझे जान लिया हूँ. Because this revelation is from God, this man, even though Jeremiah was not accepting the offer, and he said, I am a young man, I do not know anything. God didn't allow him to leave. இங்கே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை, இந்த தரிசனத்தை இந்த எரேமியாவுக்கு கிடைக்கும் பொழுது எரேமியா சொல்கிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த ஆண்டத்தில் பெற்ற அந்த தரிசனத்தை அவன் வேண்டான்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டராகிய தேவன் அந்த தரிசனத்தை நீ சிறு பிள்ளை என்று சொல்லி சொல்லாது என்று சொல்லி இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தை ஆண்டராகிய தேவன் எரேமியாவுக்கு தருகிறார்.
इस भाग में जब हम मगन करते हैं तो ऐसा लिखा गया है कि मसीह कहता है तू कभी मत बताना कि तू छोटा है, क्योंकि मैंने तुझे दर्शन दिया है और ये दर्शन निभाने के लिए तू जन्म लेने वाला है। Always when God has decided to make use of a person in this life, and if he has decided to give him his vision or revelation, he will certainly he will make him to follow him and obey him. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனுக்கு தம்முடைய தரிசனத்தையும் அவர் வெளிப்படுத்தி ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி அவர் எண்ணினார். அந்த மனுஷனுக்கு எப்படியாகிலும் அந்த தரிசனத்தையும் அந்த நோக்கங்களையும் அந்த மனுஷனுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் செய்து முடிப்பார். जब यीशु मसीह किसी मनुष्य को चुनता है तो उसको दर्शन देता है और उस दर्शन को पूरी करने के लिए भी वो रास्ता दिखाता है। Here we see there is a fight in between God and Jeremiah. God says, I have called you. இங்கே பார்க்கிறோம் எரேமியாவுக்கும் தேவனுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார் நான் உன்னை பேர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி தேவன் எரேமியாவை குறித்து சொல்லுகிறார். यहाँ एक लड़ाई को हम देख रहे हैं कि जेरेमिया के बीच में और मसीह के बीच में, क्योंकि जेरेमिया बोलता है मैं कर नहीं पाता हूँ, लेकिन मसीह कहता है कि मैंने तुझे चुन लिया हूँ। This morning, my dear brother and sister, are you in this situation now? இந்த காலையில் நான் சொல்லுவேன் அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இவ்வண்ணமான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? मेरे प्रिय भाई बहन, इस सुबह आप भी ऐसी स्थिति में हो सकते हैं। When you are a young person, you have committed your life to the Lord one day when your pastor was preaching in your church. ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வாலிபமான நாளில் நீங்கள் உங்கள் போதகர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் தரிசனத்தை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாலிபத்திலே हम भी हमारी कलिसिया में कई लोग हैं जो यूथ हैं, वो लोग भी ऐसे दर्शन सुनकर खुद को अर्पण किए होंगे। God will not allow you to leave him until you accept the offer. ஆண்டவராகிய தேவன் அந்த ஒரு நோக்கத்தை அந்த தரிசனத்தை உங்களுக்கு வைத்திருக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வரையிலும் ஆண்டு உங்களை விட மாட்டார். பெற்றுக்கொள்ள வரைக்கும் உங்களை விட மாட்டார். கொடுத்த பின்னமும் உங்களை விட மாட்டார். जब ऐसी दर्शन हमारी जिंदगी में हम देखेंगे तो मसीह कभी भी वो दर्शन पाने तक हमें छोड़ेगा नहीं। Now see, in the life of Jeremiah, God has started to do his process. இங்கே பார்க்கும் பொழுது தேவன் எரேமியாவுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்வதற்கு அவர் ஆரம்பித்து விட்டார். हम इस भाग में हम देखते हैं कि यीशु मसीह जेरेमिया की जीवन में कार्य करने के लिए शुरू किया है। If some other person is in the place of God, that person will leave him and go. தேவனுடைய இடத்துல வேற மனுஷன் யாராக இருப்பார்கள் என்றால் அந்த மனுஷன் அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பை அவன் தட்டு கழிக்கும் போது அதை எடுத்துக்கொண்டு இன்னொரு நபரை தேடி போய் விடுவார். मसीह की स्थान में और कोई व्यक्ति है तो वो क्या करेगा, उस व्यक्ति को छोड़कर किसी और को ढूंढकर चले जाएगा। So here we see God has started a process in his life. He has started something to do, and verse 9 says, then the Lord put forth his hand and touched his mouth, and the Lord said to him, behold, I have put my words in your mouth. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி எரேமியாவின் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். इसमें हम 9 वचन देखते हैं तो ऐसा लिखा गया है कि वो जेरेमिया यीशु मसीह जाकर जेरेमिया की मुंह को छूता है और बताता है कि मैंने मेरी वचन को तेरे मुंह में रखा हूँ। When God lifted his hand and kept his hand on the mouth of Jeremiah, and Jeremiah was helpless and he was not able to open his mouth. ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுடைய வாயை அவர் தொட்ட பொழுது அவனா எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலைமைக்கு அவன் போய்விட்டான். जब यीशु मसीह उसका हाथ बढ़ाकर जेरेमिया की मुंह को बंद करते हैं तो जेरेमिया कुछ भी बोल नहीं पाता था। One Bible scholar writes like this: when he was saying something against the will of God, God lifted his hand and put his hand like that.
அந்த ஒரு ஒரு வேத வல்லுவர் இவராக சொன்னார், அவன் தேவனுக்கு எதிர்த்து பேசின ஒரு மனுஷன் பேச சொன்னார், ஆண்டவருக்கு இது இந்த பகுதியில் சொல்லணுமா, ஆண்டவருடைய கருத்தை எடுத்து இனி பேசாதே என்று சொல்லி அவர் வாயை மூடுகிற தேவனாக இருக்கிறார், அழுத்தி பிடிக்கிறதாக இருக்கிறது. जब एक बड़ी पंडित ने ऐसा वचन कहते हुए उसने बुरा कहा तो तुरंत यीशु मसीह उसके मुंह के पास जाता है और उसकी मुंह को बंद करने के लिए उसकी मुंह को दबाता है. He put his words in the mouth of prophet Jeremiah compulsorily. வலுக்கட்டாயமாக எரேமியாவுடைய வாய் அமுக்கி ஆண்டு காத்து செய்தார். वैसे ही मसीह खुद जेरेमिया की मुंह को बंद करता है. Dear brothers and sisters, if the Lord God has decided to call you for his ministry, wherever you go, he will not leave you. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு உங்களை அழைத்திருப்பார் என்றால் நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்களை விட மாட்டார். यदि यीशु मसीह के कार्य करने के लिए तुझे चुना है तो जहां भी तू जा यीशु मसीह तुझे छोड़ेगा नहीं. Someone said like that, when if in the young days if you obey the call of God will make you a fine gold. ஒரு இவராக சொன்னார், ஒரு மனுஷன் சிறு வயதில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவளை தங்கத்தை சுத்த தங்கமாய் அவன் ஜொலிக்கும்படிக்கு ஆண்டவர் அவனமா வைப்பார். ऐसा लिखा गया है कि जब यीशु मसीह की वचन को हम आगे बढ़ते हैं और उसकी वचन को हम पालन करते हैं तो शुद्ध सोना बन जाते हैं. Some people will not accept when they are young, when they have energy, then they have strength, they will not save it. They will say that I cannot come to the ministry, I will not obey God. In that case, when they obey in the olden days, God cannot make them as fine gold, he will paint golden paint. ஆண்டவராகிய தேவன் அவர்கள் சிறு வயதில் ஒரு மனுஷியோ சிறு வயதில் இருக்கும்போது தேவன் அழைப்பார் என்றால் அவர் கீழ்ப்படிந்து வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் தங்கத்தை சுத்தமான தங்கமாய் அவர்களை போல பிரகாசிக்க வைப்பார். ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் குறிப்பு அந்த சிறு வயதில் வாலிபான பகுதியில் அழைக்கும் போது கீழ்ப்படியாதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட வயதான காலத்தில் கீழ்ப்படிவார்கள் என்றால் அவர்கள் சுத்த தங்கமாய் இராதபடிக்கு தங்கத்தை போல பெயிண்ட் அடித்து ஆண்டவராகிய தேவன் பெயிண்ட் அடித்து அவர்கள் ஜொலிக்கிற மாதிரி வைப்பார். यीशु मसीह जब हमें यौवन काल में वो बुलाता है तो इसका मतलब होता है कि हमें असली सोने बनाने के लिए, लेकिन जब हम बूढ़े होकर यीशु मसीह को हमारी ज़िंदगी में हम अपनाते हैं तो असली सोने नहीं लेकिन एक समाधि की सोने की तरह होते हैं. So let us give a clap to the Lord God. In verse 10, Bible says, see, I have this day. This man is not willing to obey, or this man is not willing to get the revelation, but God pressed his mouth and said, see, I have this day set you over the nations and over the kingdoms to root out and pull down, to destroy and to throw down, to build and to plant. பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் அவனுடைய சொன்னார். हम देखते हैं कि एक में जेरेमिया का पुस्तक 1:10 को हम देखते हैं कि ऐसा लिखा गया है कि मैंने तुझे चुना है. इसका मतलब होता है कि तू शक्ति होकर जो भी तू पौधे को उगाना चाहते हैं तो उसको उगा सकते हैं, जो भी तू तोड़ना चाहते हैं उसको तोड़ भी सकते हैं. When we receive a revelation from God, he breaks us. ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெறும்போது அவர் நம்மை உடைக்கிறார். When we receive a revelation from God, he melts us. உருக்குகிறார். ஆண்டவர் நம்மை தரிசனத்தை பெறும்போது தேவன் நம்மை உருக்குற தேவனாக இருக்கிறார். जब यीशु मसीह के द्वारा हम दर्शन पाते हैं तो वो हमें ऐसा करता है और अच्छी सोना बनाता है. Then he molds us. திரும்ப உருவாக்குகிறார். அவர் நம்மை மறுபடியும் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். आग में डालता है और एक अच्छी आभूषण बनाता है. He provides all the needs
for the vision. அவர் தேவைகளை எல்லாத்திலும் அவர் சந்திக்கிற தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். हमारी सभी चाहतों को वो पूरी करने वाला प्रभु होता है. Last Sunday I told you, if God has given you a mission, He will give you the provision also. கடந்த வாரத்தில் நான் சொன்ன வண்ணமாய் நான் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பாருன்னா அதுக்கு வேண்டிய காரியங்களை வழி நடத்துகிற காரியங்களை உங்களுக்கு தருவார். यदि यीशु मसीह आपकी ज़िंदगी में कोई दर्शन दिखाएगा तो उसकी सभी चाहतों को भी पूरी करेगा. मैंने तो अगली रविवार को भी बताया था. Finally He will guide you till the end of your life. கடைசியாய் உங்களுடைய கடைசி வரையிலும் அவர் உங்களை வழி நடத்துவார். आखिरी में यीशु मसीह आखिरी तक आपकी जिंदगी को चलाएगा. My dear brothers and sisters, wherever you are now, என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, प्रिय भाई बहन, जहाँ भी इस दुनिया के कोने में आप हैं, you may be in India or some other countries of the world. நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், இல்லாவிட்டால் உலகத்தின் எந்த நாட்டிலும் நீங்கள் இருக்கலாம். आप भारत में हो सकते हैं या और दुनिया में और किसी स्थान में भी हो सकते हैं. You know very well, the Lord God is standing outside your house door and knocking it, and He has been knocking for a long time. You are saying some excuses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாசல் படியில் இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ பலவிதமான சாக்கு போக்களை சொல்லி கதை திறக்காதபடிக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். हम सबको ये मालूम है कि यीशु मसीह हमारे दरवाजा के पास खड़े होकर खटखटा रहा है, लेकिन हम हमारी दरवाजा को खुलाते नहीं हैं. You should not continue to do that. அது நீங்கள் அவ்வனமாய் இருக்கிற காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது. हमारी जिंदगी में ऐसी कार्य हम नहीं करना चाहिए. Open the door. உங்களுடைய கதவை திறங்கள். दरवाजा को खुलो. Open the door. கதவை திறங்கள். दरवाजा को खुलाओ. He will make you as fine gold. அவர் உங்களை சுத்த தங்கமாய் உங்களை மாற்றுவார். वो तो आपको असली सोना बनाएगा. You will be blessing to the nation. நீங்க ஆண்டவர் உங்களுடைய இருக்கிற தேசத்திலே இடங்களிலே ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். आप इस दुनिया में एक आशीर्वाद की समान हो सकते हैं. He will heal your sicknesses. ஆண்டவராகிய தேவர் உங்கள் வியாதியை குணமாக்குவார். आपको चंगाई दे सकता है. If you obey the revelation from God, He will certainly comfort you with all the needs. ஆண்டவர் வார்த்தையின் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து உங்களுக்கு கிருபைகளை தந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். जब यीशु मसीह की दर्शन को हमारी जिंदगी में हम पालन करेंगे तो यीशु मसीह हमारी सारी कार्य को पूरी करेगा. Thirdly and finally, there's few minutes I am going to finish. மூன்றாவதும் கடைசியாக ஒரு சில நிமிடங்களில் முடித்து விடுவேன். तीसरी बात है, जल्दी से जल्दी मैं ये वचन को खत्म करने वाला हूँ. Revelation about God. தரிசனம் தேவனை பற்றின தரிசனம். दर्शन होता है कि यीशु मसीह के बारे में. First revelation of God. முதலாவதாய் தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடு. मसीह के साथ आया हुआ दर्शन. Secondly, revelation from God. இரண்டாவதாய் தேவனிடத்திலிருந்து தரிசனம். मसीह के द्वारा आया हुआ दर्शन. Finally, revelation about God. மூன்றாவதாய் தேவனை பற்றிதான தரிசனம். आखिरी में यीशु मसीह के बारे में दर्शन. You should get the revelation of God. முதலாவதாய் தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ள हम வேண்டும். यीशु मसीह से दर्शन पाना है. You should get the revelation from God. இரண்டாவது தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसका मतलब होता है कि हम यीशु मसीह से दर्शन पाना है. You should get the revelation about the awesome God. மூன்றாவது தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்று தேவனை குறித்தான தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். और तीसरा ऐसा होता है कि यीशु मसीह के द्वारा दर्शन और यीशु मसीह के बाद दर्शन. I am an ordinary person with a limited time to speak with you. நான் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நான் சொல்ல வேண்டிய இருக்கிற மனுஷனா இருக்கிறேன். मैं तो एक साधारण व्यक्ति हूँ और थोड़े समय के लिए ही आपसे बात कर सकता हूँ. For knowing more, you read the history of Israel. நீங்கள் இன்னும் கூடுதலான விசேஷத்தை உங்கள் காரியங்களை பெற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்ரேலுடைய மக்களுக்கு வேதத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் படிக்க வேண்டும். और अधिक आप जानना चाहते हैं तो इस्राएल के बारे में आप पढ़ो. He is awesome God. அவர் மகத்துவமுள்ள தேவன். वो तो इतना बड़ा देवा है, प्रभु है.
He can do anything in anybody's life at any time. அவர் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான காரியங்களும் அவரால் செய்யக்கூடும். वो किसी के जीवन में भी कुछ भी कर पाता है. He is the great provider to his people. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு காரியங்களை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். उनके लोगों के लिए जो भी चाहते हैं उन चाहतों को पूरी करने वाला प्रभु होता है. He can produce water from rock. கன்மலையிலிருந்து தண்ணீரை உண்டாக்கக்கூடும். वो तो पत्थर से पानी निकाला है. He can bring water from rock. அவர் கற்பாரிலிருந்து கூட தண்ணீரை கொண்டு வர முடியும். पत्थर से भी पानी ले आ सकता है. He can divide the sea and make a dry land of road for you. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தில் இருந்து உங்களுக்கு பாதையை உண்டாக்கி சாதாரணமான பாதையை உண்டாக்கி உங்களுக்கு அது வெட்டாந்தரையிலே போல நடக்கிறவான அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். वो समुद्र को भी धो भाग करके एक रास्ता निकाल सकता है. He can stop the sun for you. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக சூரியனை நிறுத்துவார். वो तो सूरज को भी वैसे ही खड़े होने के लिए कह सकता है. Being the creator, he can stop the sun and the moon. ஆண்டவராகிய தேவன் அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தராக இருக்கிறபடியால் சூரியனையும் நட்சத்திர நிலவையும் அவர் நிறுத்தக்கூடும். सूरज और चंद्र को भी वो वहाँ ही खड़े होने के लिए बता सकता है. He is a lovable God, Father. அவர் நேசிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். वो तो ये प्रिय प्रभु है. He can meet all your needs today, my dear brother and sister. அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளுக்கு प्रिय भाई बहन, आज यीशु मसीह हमारी सभी चाहतों को पूरी कर सकता है. I am enjoying his providence for the past more than 55 years. கடந்த 55 ஆண்டுகளாய் அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். मैं तो 55 इयर्स के अधिक यीशु मसीह को अपने जीवन में रुचि ले लग सकता हूँ. He is a good provider. அவருக்கு தேவைகளை சந்திப்பதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். वो तो हमारी चाहतों को पूरी करने वाला अच्छा प्रभु है. As long as you are very particular about achieving the task of fulfilling his vision given to you, he will certainly provide all your needs. அவருடைய கொடுக்கப்பட்ட தரிசனத்தை இலக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு அது நோக்கமா நீங்கள் போவீர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சந்திப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். जब तक यीशु मसीह को दर्शन को हम पाते हैं और उसकी दर्शन को इस भूमि पर हम निभाते हैं तो वो हमारी दर्शन भी जरूर निभाएगा. My dear brothers and sisters, even though the Lord God is the creator of the whole universe, he can come down right now to the bottom of this earth to meet all your needs and bless you enormously. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும் அவர் இந்த நாளின் காலையிலும் கூட அவர் இறங்கி வந்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் அடிமட்ட அளவுக்கு கூட அவர் உங்களுக்காய் வருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். इस सारी दुनिया को बनाया गया प्रभु हमारे लिए ऊपर से निकलकर इस नीची भूमि पर आकर हमारी सहायता करने के लिए आ सकता है. This morning I told him, oh Lord, you are the awesome God. You are the creator of this world. You have all authorities. You are almighty. But this poor man, when he kneels down, you humble yourself and coming and sitting near me and listen what I say. நம்மளுடைய தேவனாக கர்த்தர் மகத்துவரும் சர்வ வல்லமை உள்ளவரும் உலகத்தின் சிருஷ்டி அண்ட சராசர சிருஷ்டி நல்ல கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷன் ஏழை மனுஷன் முழங்கால் படிட்டு அவர் அமர்ந்த தேவன் நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் விட்டு பூலோகத்தில் வந்து அந்த மனிதனோடு அமர்ந்து அவருடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். जब हमारा भला पिता जब हम प्रार्थना करते हैं पूरी हृदय से, वो इतना धनवान हो सकता है या ना कुछ हो सकता है, लेकिन हमारे लिए जब हम सच्ची हृदय से प्रार्थना करते हैं तो वो आकाश से भूमि तक आकर हमें सहायता कर सकता है. Last night also I had a peculiar sickness in my body. If I go to the doctor will send me some specialist and make me to be a worse patient and they will admit me.
நான் எனக்கு கடந்த இரவில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விதமான பலவீனம் எனக்கு இருந்தது. நான் ஒரு மருத்துவரிடத்தில் போவேன் என்றால் அதுக்குரிய மருத்துவர் என்னை அனுப்பி ஒன்று சின்ன இருக்கிற விஷயத்தை பெரிய காரியமாய் ஆக்கி என்னை வியாதியஸ்தன் ஆக்கி என்னை மருத்துவ कल रात भी मेरे दिमाग और मेरा शरीर में तकलीफ था, लेकिन मैं डॉक्टर के पास नहा गया था, क्योंकि जब मैं जाता हूँ तो वो मुझे और बीमार भराकर अस्पताल में दाखिल करेंगे. It was 3 o'clock this morning. அந்த காரியம் நான் காலை 3 மணிக்கு நடந்த காரியம். I went to my prayer room. நான் என்னுடைய ஜெப அறைக்கு நான் கடந்து போனேன். वो तो आज सुबह 3 बजे हुआ था और मैं प्रार्थना करने के लिए मेरा कमरा गया था. I knelt down and said, Lord, I have no facility to go to the doctor. If I go to the doctor, they will give treatment for some other treatment, and sometimes they will kill me. நான் ஒருவேளை நான் மருத்துவரிடத்தில் நான் போவேன் என்றால் அவர்கள் என்னை வேறு விதமான மருத்துவத்தை பண்ணி என்னை கொன்று விடுவார்கள். मैंने तो घुटनों में प्रार्थना किया और बताया कि मैं हॉस्पिटल जाऊंगा तो वो मुझे और कहीं जाने के लिए कहेंगे. My dear brothers and sisters, whoever may be, you may be a Christian or a non-Christian, I pray to God like this: Lord, send your angels to heal me. I am suffering. I am not able to walk. My 2 legs are so giving pain. I am not able to walk. Help me. You send your angels to heal me. நான் அப்பொழுது என்னுடைய ஜபாரிக்கு நான் கடந்து சென்று, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடும், எனக்கு தூதர்களை அனுப்பி எனக்கு கால்களில் இருக்கிற வலியை எனக்கு பிரச்சனையை எடுத்து போடும், 2 காலிலும் எனக்கு வலி இருக்கிறது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு தூதர்களை அனுப்பி என்னை குணமாக்கும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். तब मैंने घुटनों में प्रार्थना की, ऐसा की कि मेरे दोनों कमरों में ऐसा तकलीफ हो रहा है कि मैं चल नहीं पा रहा हूँ, इसलिए आपकी दूध को बेचकर मेरे पैरों में भर दे. What happened, you know? The Lord God made like this, and open your eyes. Sit down. Take the Bible. Open the Bible and read the portion. I tell you, open the Bible and read. ஆண்டவர் அவனமாய் என் கரத்தை என் கையை பிடித்து அமுக்கி பிடித்து நான் நிஜம் பண்ண நிறுத்திவிட்டு நான் சொல்லுகிற பகுதியை நீ வாசி என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் உரைத்தார். तब मेरा प्रभु आकर मेरे हाथ को पकड़कर बताया कि ये वचन को आप पढ़ो. I opened the Bible and he said, you read Psalm 91. ஆண்டவராகிய தேவன் இவ்வாறாக சொன்னார், சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை வாசி என்று சொல்லி சொன்னார். और ऐसा लिखा है कि वचन संगीता उसमें लिखा और बोला कि उसको पढ़ो. It was about 4 o'clock in the morning. அது ஏறக்குறைய காலை 4 மணியாக இருந்தது. तब वो 4 बजे हो गया है. I opened it and I was just seeing it. Instead of reading, I was just seeing it, sitting and seeing the Psalm 91. நான் அந்த 91ஆம் சங்கீதத்தை நான் படிக்காமல் அந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். படிக்காதபடிக்கு நான் பார்த்து கொண்டிருந்தேன். भजन संगीता में 91 को मैं पढ़ा नहीं, लेकिन उसको देख रहा था. God spoke to me, you read it. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ படி. I read it and covered it. நான் படித்த பின்பு நான் அதை மூடி விட்டேன். मसीह ने मुझसे बात किया और बोला कि पढ़ो, और मैंने पढ़ा और उसको बंद किया था. God told me, my son, I love you. ஆண்டவராகிய தேவன் என்ன சொன்னார், என் மகனே சாம், நான் உன்னை நேசிக்கிறேன். You will be healed. நீ குணமாவாய். Not the leg, total body, whatever you have, some sickness and illness, everything will be healed right now. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கால்களில் மட்டுமல்ல, உன்னுடைய இடத்துல சரீரத்தில் இருக்க எல்லா பேடங்களும் என்னவா இருந்தாலும் நான் உன்னை குணமாக்குவேன். Today you have a lot of work. You have to preach the word of God and you have to record the message. நீ உனக்கு அடுத்த நாள் காலையில் உனக்கு வேலை அநேக வேலை இருக்குது, நீ செய்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும், ஏகப்பட்ட வேலை இருக்குது என்று சொல்லி சொன்னார். उस वचन के द्वारा मसीह ने मुझसे बातें की कि बताया कि तू उठ, क्योंकि तेरे लिए और काम है मसीह की कार्य करने के लिए. You have to stand more than 1 hour and you have to preach my word. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலா நீ நிற்க வேண்டும், என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். उस वचन में ऐसा लिखा गया था और बोला, मसीह ने मुझसे बात किया कि 1 घंटे से अधिक मेरे वचन तू बांटना चाहिए. Being my son and servant,
You are asking me to send my angels. No. You read the Bible. You read Psalm 91. I am not believing even my angels to heal the sicknesses of my people. I will come. I have come. அப்போது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ 91 சங்கீத வாசி, அது மட்டுமில்லாமல் நான் என் தூதர்களை நீ அனுப்ப வேண்டும் சொன்னாய். நான் என் தூதர்களை காட்டிலும் நான் நம்புவதை காட்டிலும் நீ 91 சங்கீத வாசிக்கும் பொழுது நான் வருவேன், நான் வந்து உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி சொன்னார். 91 भजन संगीता में ऐसा लिखा गया है कि तू तो मेरे दूतों को भेजने के लिए बोल रहा है, लेकिन मैं मेरा दूतों के लिए नहीं, लेकिन खुद आकर तुझे सहायता करूंगा. I am healed. I am healed. நான் குணமானேன். मैं तो चंगाई पाया हूँ. No medicine. மருத்துவம் இல்லை. कोई दवाई नहीं लिया था. I am working from 3 o'clock to this time. I am continuously working without taking any rest. காலை 3 மணி முதல் இந்த நேரம் வரையிலுமாய் நான் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன். ஓய்வின்றி நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். तो सुबह 3 बजे से लेकर अब तक नहीं, लेकिन काम कर रहा हूँ. I can work 6 hours more this day. நான் 6 மணி நேரம், இன்னும் 6 மணி நேரம் கூட என்னால் உழைக்க முடியும். और भी 6 घंटे में काम कर सकता हूँ. Even though he is the creator of this whole universe, when a poor man like me calls him, he comes down to the bottommost earth and fulfill his needs by seeing him in person. ஆண்டவராகிய தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான ஆகியான தேவன், உலகத்தை படைத்த தேவன், ஒரு ஏழை மனிதன் கூப்பிடுவான் என்றால் ஆண்டவர் இறங்கி வந்து அந்த ஏழை மனிதன் உண்மையாய் நோக்கி பார்க்க மனுஷனுடைய அருகாமை இருந்து ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். इस सारी दुनिया को राजाओं का राजा होते हुए भी मैं जैसे एक दो किसी कार्य के लिए प्रयोग नहीं हूँ, लेकिन मसीह मेरे लिए इस भूमि पर आया था. This is a secret revelation about God. இதுதான் ரகசியமான தேவனை பற்றி அறிகிற அறிவு இது. वही एक यीशु मसीह के बारे में दर्शन है. Finally, let me read the promise that was given by the living God this day. இந்த நாளும் கூட ஜீவன் நல்ல கொடுத்த எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். इस सुबह यीशु मसीह ने 2 वचन मुझे दिया है, मैं पढ़ूंगा. Isaiah chapter 43 verse 18 and 19. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 18வது வாக்கியமா 19வது வாக்கியமா. Let me read it. Do not remember the former things, nor consider things of old. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Behold, I will do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Now it shall spring forth. இப்பொழுது அது தோன்றும். इज़ाया में ऐसा लिखा गया है कि जो बीत गया है उसके बारे में मत सोच, जो होने वाला है उसके बारे में आप सोच. Shall you not know it? நீங்கள் அதை அறியீர்களா? आपको ये मालूम है क्या? I will even make a road in the wilderness. நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். जंगल में भी आपको एक रास्ता निकालूंगा. I will make and create rivers in the desert. நான் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். जंगलों में भी एक समुद्र को उत्पन्न करने के लिए मेरे पास शक्ति है. My dear church members and friends all over the world, this evening, this day, are you upset because of the problems you are facing even today? என் அன்பான சபை மக்கள், இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் கேட்கிறேன், நீங்கள் இவனமான பிரச்சனைக்குள்ளாய் உங்களை சமாளிக்க முடியாதபடிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? मेरे प्रिय भाई बहन, ऐसी समस्या में आप भी है तो? Are you bearing the problems and difficulties created by your enemies even today? यदि आपके शत्रु आपके विरोध कुछ कार्य कर रहे हैं, bear it. அதை தாங்கிக் கொள்ளுங்கள். लेकिन उसको भी आप संभालो. After sometimes you will not see your enemies through your eyes. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே உங்களுடைய சத்துருக்களை உங்கள் கண்ணால் நீங்கள் காண மாட்டீர்கள். कुछ दिनों के बाद आपके शत्रुओं को आप देख नहीं पाएंगे. They may come through one way.
they will run away through 7 ways. அவர்கள் ஒரு வழியாய் வந்தாலும் அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். एक रास्ते में वे आ सकते हैं लेकिन 7 रास्ते में वो चल जाएंगे. Our God can open a way where there is no way. நம்மளுடைய தேவன் வழி இல்லாத இடங்களிலே அவாந்தரமான வழிகளிலே ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். He can perform miracles even in your life, even today. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யக்கூடும். रास्ता नहीं हो सकते हैं लेकिन उसमें भी रास्ता निकालने वाले प्रभु हमारे प्रभु है. If you faithfully follow him and faithfully commit your life to fulfill the revelation that God has given to you, you will be the successful person. நீங்கள் உண்மையாக தேவனுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். सच्चाई के साथ आप यीशु मसीह को अर्पण करेंगे और उसका दर्शन को पूरी करेंगे तो मसीह आपकी जिंदगी में अच्छे काम करेगा. I am going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். मैं आपके लिए प्रार्थना करने वाला हूँ. Remember 3 revelations. 3 வெளிப்பாடுகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 दर्शन को आप याद करो. Revelation means supervision. தரிசனம் என்றால் அது ஒரு தூரலக்கான ஒரு தரிசனமாக இருக்கிறது. தூரத்து பார்வையாக இருக்கிறது. दर्शन का मतलब एक ऐसा होता है कि वो अनोखी दिखावट. When I was a young man, God gave me a revelation. நான் வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். जब मैं यौवन काल में था मसीह ने मुझे एक दर्शन दिया था. There is a fulfillment of things happening today. You see so many things and so many administration, so many ministries. They are the revelation that God has given me before 55 years. கடந்த 50 நீங்கள் பார்க்குற எல்லா காரியங்களும் நிர்வாக காரியங்கள் பார்க்குற அனைத்து காரியங்களுமே சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தேவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். जो आप देख रहे हैं ये सारी चीज यीशु मसीह ने मुझे 55 इयर्स के पहले दिया हुआ दर्शन है. The devil has nothing to do in your life. பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. सातान को आपकी जिंदगी में कुछ करने के लिए अधिकार नहीं है. So revelation of God வெளிப்பாடாக இருக்கிறது. मसीह की दर्शन होती है. revelation given by God. தரிசனம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. दर्शन ऐसा होता है कि मसीह की द्वारा दिया गया है. revelation about God. வெளிப்பாடு தேவனை குறித்ததான வெளிப்பாட்டான காரியமா இருக்கிறது. और दर्शन ऐसा होता है कि यीशु मसीह के बारे में है. revelation of God, young Samuel. வெளிப்படுதல் தேவனிடத்தில் வந்தது சிறு பிள்ளையாக இருந்த சாமுவேலுக்கு கிடைத்தது. हम देखते हैं कि सामुएल के पुस्तक में यीशु मसीह के द्वारा उसने दर्शन पाया था. revelation by God you can see in the life of Jeremiah. revelation by God தேவனிடத்தில் வெளிப்பாடு வந்தது. அது எங்கே பார்க்கலாம் என்று சொல்லி பார்ப்பீர்கள்னா அது எரேமியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். और हम देखते हैं कि दर्शन यीशु मसीह के द्वारा आया हुआ यिर्मयाह में है. The life of Israel people will tell you about the revelation about God. இஸ்ரவேல் மக்களை பார்த்து நாம் கேட்போம் என்றால் தேவனிடத்தில் வந்த வெளிப்பாட்டை அவர்கள் விவரித்து சொல்வார்கள். Now let us pray. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Close your eyes. கண்களை மூடி கண்களை மூடுங்கள். करके प्रार्थना करेंगे. Look unto Jesus. இந்த நேரத்திலும் இயேசுவுடைய முகத்தை பாருங்கள். हम यीशु मसीह की मुख को देखेंगे. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because he first loved me.
because he first trusted me. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because he first loved me. Loving Father, we thank you for this wonderful day. அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. प्रिय प्रभु, इस अच्छी समय के लिए आपको धन्यवाद देते हैं. Thank you, Lord, for your revelation. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய வெளிப்பாடுதலுக்காக நாங்கள் தரிசனத்திற்காக நன்றிகள் செலுத்துகிறோம். प्रभु धन्यवाद देते हैं क्योंकि आपने आपकी दर्शन को हमें दिखाया है. We were able to discuss about the deep subject about the doctrine of revelation of God. இந்த நாளிற்காக இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உம்முடைய குறித்தான தரிசனத்தை குறித்தான காரியத்தை நாங்கள் பார்க்க முடிய கிருபை பாராட்டினீர். प्रभु इस दिन भी आपके दर्शन के बारे में मगन करने के लिए आपने हमें ये समय दिया है. Lord, you know that I am not well versed in these subjects or in these technologies. ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் இந்த 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 பிரசங்கம் பண்ண அந்த காரியத்திலும் சரி இந்த டெக்னாலஜிலும் சரி நான் சிறந்தவன் அல்ல என்று சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். प्रभु आपको मालूम है कि हम वचन बांटने में भी और ये टेक्नोलॉजी में भी हम अच्छी और भली नहीं है. But you have given the opportunity to fulfill the revelation that you have given to me by you. ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவர் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் நீர் கொடுத்த அந்த தரிசனத்தை செய்து முடிக்கும்படிக்கு நீர் எனக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. लेकिन मसीह आपने जो दर्शन मुझे दिखाया है प्रभु, उस दर्शन को पूरी करने के लिए आपने मुझे सहायता की है. Lord, I pray for all the people, those who are watching this online Sunday service. ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. प्रभु जितने लोग ये ऑनलाइन सर्विस देख रहे हैं प्रभु, सबको आप आशीर्वाद कर. Lord, if they are not able to understand the language or accent, Lord, enlarge their hearts and give the vision and give the understanding to understand the message and follow you scrupulously. ஆண்டவரே ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஒருவேளை யாருக்காவது புரியாமல் இருக்கும் என்றால் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தை நீர் விஸ்தாரப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு புரிகிற வண்ணமாய் நீர் அவர்களுக்கு போதித்து ஒரு சகாயம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु यदि ये बात जो हमने मगन किए हैं प्रभु उसको ज्ञान नहीं है तो प्रभु उसकी हृदय को बढ़ाओ और ध्यान करने के लिए सहायता कर. Thank you, Lord, for giving me a long walk with you throughout my life till today. ஆண்டவரே உமக்கு நான் நன்றிகள் செலுத்துகிறேன். கடந்த உமோடு நடக்கிற ஒரு சகாயத நீண்ட பிரயாணத்தை எனக்கு செய்வதற்கு எனக்கு நீர் என் மேல் கிருபை பாராட்டின தயவுகளுக்காக நன்றி. प्रभु मैं धन्यवाद देता हूँ क्योंकि आपके रास्ते में चलने के लिए तूने मुझे सहायता की है. Lord, I earnestly pray for my church people and all my friends and supporters and prayer partners in various countries of the world. ஆண்டவரே ஒருமே செய்யக்கூட கர்த்தாவே எங்கள் சபை மக்கள் நாங்கள் நினைக்கிறோம் ஒத்தாசை செய்கிறவர்கள் நினைக்கிறேன். ஆண்டவரே ஜெப பங்காளர்கள் இந்த உலகத்தில் பங்காளர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ உலகத்தின் எந்தெந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. प्रभु मेरे कलिसिया के लोगों के लिए और दुनिया की कोने कोने में जितने भी मेरे पार्टनर्स और मेरे सपोर्टर्स हैं प्रभु, सबके लिए मैं प्रार्थना कर रहा हूँ. Because of you, they love me. ஆண்டவரே நிமித்தமாய் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள். प्रभु आपके कारण वो मुझे प्यार करते हैं. And I ask you to bless them enormously and give them good health, healing and long life. அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு இருக்க எல்லா காரியங்களும் பலவீனத்தை எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஒரு அனுக்கிரகத்தை தருவீராக. प्रभु उनकी सारी चाहतों को पूरी करके वो उनकी जो चाहते हैं प्रभु सबको पूरी कर प्रभु. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ये सब यीशु मसीह के नाम से मांगते हैं. Now the grace of our Lord and Savior Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், tell me in Hindi, यीशु मसीह की दर्शन के द्वारा, the love of our Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, प्रभु की प्रिय के द्वारा,
The communion of the Holy Spirit be with you all forever and ever. பரிசுத்தாவியானுடைய பரிசுத்த அசைவாடுதல் நித்தியமாக உங்களோடு கூட இருப்பதாக. मसीह की पवित्र आत्मा सभी समय सदा आपके साथ हो. Amen. आमेन. Now, all my friends all over the world, please join me in saying the Bible verses. Psalm 103 from 1 to 5. All my friends all over the world, you say this in your own language. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the angels. Amen and amen. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். நான் கரையும் நான் என்று அவரை வாழ்த்துவேன். நான் கரையும் நான் என்று அவரை God bless you, my dear brothers and sisters. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முகருவதை எனக்கு காண்பியும்.
98410 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.